திருமணம் அப்படின்னு மட்டும் டைட்டில் போட்டிருந்தா அது வேறு அர்த்தம், வேறு யாரோ ஒரு இயக்குனருடைய படம்னு நினச்சிக்குவாங்க. திருமணம் சில திருத்தங்களுடன் அடிச்சா இருப்பாங்க, அதான் செய்கிறேன். சினிமாவில் அற்புதமான திருத்தங்களை நிகழ்த்திய கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. திருத்தங்கள் மிக அவசியமானவை. சிலவற்றை திருத்தவே முடியாது, சிலவற்றை திருத்தாமல விட்டுவிடுவது நல்லது. இப்படி பல விதங்கள் இருக்கு. சேரனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். உண்மையிலேயே இது ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிறது போல, அதுவும் சேரனுடைய திருமண விழாவில் கலந்துக்கிற ஒரு உணர்வோடு இங்கே வந்திருக்கோம். காரணம், என் மேடையில் நம்பிக்கை இயக்குநர்கள் வந்திருக்காங்க. நான் அவங்களை மென்ஷன் பண்ண தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் முழுக்க முழுக்க மனசு எல்லாமே, பேச்சு எல்லாமே டுவர்ட்ஸ் மிஸ்டர் சேரன். அவர் மேலே நாங்கள் எல்லாம் அளவு கடந்த ஒரு மரியாதையும் அன்பும் பாசம் நெருக்கவும் வச்சிருக்கோம். இந்த விழாவை சாட்சி. தனிப்பட்ட முறையில் எனக்கு மிஸ்டர் சேரன் மேலே அசாத்தியமான ஒரு மரியாதை, அன்பு, பாசம், தவிப்பே உண்டு. ஏன்னா அவருடைய படங்கள் அத்தனையுமே தமிழ் சினிமாவில் பல மாற்றங்களை, பல திருத்தங்களை செய்த படங்கள். ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு அற்புதமான ஹியூமன் பீயிங். ரொம்ப விசேஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு. ஸோ அவர் எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்ன பண்ண இருக்கலாம், சில கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் சேரனுக்கு ஒரு சின்ன இடைவெளி தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானே நம்ம தவிச்சு போயிட்டேன். அடிக்கடி வீட்டில் பார்த்து பேசிட்டு இருப்பேன், நண்பர்களோட பேசும்போது, வீட்டில் பேசும்போது விட நான் இப்போவும் மிஸ்டர் சேரனை பற்றி நினைக்கிறதுனாலே இருக்காது அதிகமாக. இது ஒன்றும் மேடைக்காக பேசுகிற பேச்செல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ அவர் இப்போ தங்கி ராமையா சார் பேசும்போது சொன்னாங்க, தங்க பத்திரம் காணாமல் போனோம், இப்படி தவிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு தவிப்பு எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் அவர் திருப்பி இப்போ வந்திருக்கார் திருமணம் சில திருத்தங்களுடன் அப்படின்னு நினைக்கும்போது இதற்கு நான் ரொம்ப நன்றி சொல்லக்கூடிய வேண்டியவர் இதன் தயாரிப்பாளர் பிரேம்நாத் சிதம்பரம் அவர்கள். இந்த படம் மட்டும் இல்லை, அடுத்த படமும் மார்ச்சில் நான் ஆரம்பிக்க போகிறேன் சார், சேரன் சார் வச்சு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, சேரனுடைய படங்களுக்கு நான் இப்பவும் பரம பேசுகிறி. அதே போல் ரவிக்குமார் சார், என் நண்பர் அருமை பாரதி இயக்குனர் எம்ஐஆர், கவி பேரரசு பேருமுத்து அவர்கள் எல்லாரையும் மேடையில் பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேரனுக்காக வாழ்த்துறோம். சேரன் வாழ்க, அவருடைய திருமணம் வெற்றிகரமான திருமணமாக தொடரட்டும், அப்படியே கலைப்பயணம் தொடரட்டும். எல்லாரும் வாழ்த்துறோம், மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய இயக்குநர்கள், இன்றைய இயக்குநர்கள், நாளைய இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்தது. பந்தல்ல இருந்து, இந்த வரவேற்புல இருந்து எல்லாரும் பட்டு வேஷ்டி சட்டை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு வெள்ளை குழந்தை வந்துட்டு இதுக்கு இவர் உங்கள் பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி தான் கேட்பாங்க. சார் சேரன் உங்கள் அசிஸ்டண்டா, சார் உங்கள் சிஷியன். அதுக்கு காரணம் அவருடைய படங்களும் என்னுடைய படங்களும் டோட்டலாக வேறு வேறு பாதைகள். எந்த டோட்டல் கமர்ஷியல் ஆன் த கிளாஸ். ஸோ வாழ்க்கையில் எல்லாரும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால், எனக்கு பெருமைப்படுறது சேரன் என்னோட அசிஸ்டன்ட்னு சொல்கிற ஒரு அப்படிப்பட்டவனுக்கு இடையில ஒரு பிரச்சனைகள், சில பிரச்சனைனால அப்படி கொஞ்சம் தேங்கி இருந்துட்டு மறுபடியும் வந்திருக்காரு. உள்ளம் மலரும் இயக்குனர் வாழ்த்தி இருக்கிறாரு. சேரன், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த முட்கள் எல்லாம் இனிமேல் மலரப் போகிறது. அலைகள் ஓய்வுதல் இயக்குனர் வந்திருக்காரு வாழ்த்துறதுக்கு. ஸோ இனிமே உன்னுடைய புகழலைகள் ஓயாமல் இருக்கட்டும்.
தம்பி ராமையாவுடைய சன்னு. நிஜமாகவே அவர் பார்க்கறதுக்கு பைலான் மாதிரி தான் இருக்கு. நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கார். அவருடைய டான்ஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் தான் அவரோட நடிப்பு பார்க்கணும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இன்றைய விழாநாயகன் அவர்களுக்கு, இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் பார்க்கும்போது சாங்ஸ் நல்லா இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. காரணம் வந்து அதில் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு எப்பவுமே சென்டிமெண்ட்ஸ் பிடிக்கும். சென்டிமெண்ட்ஸ் இல்லாத படங்கள் என்றைக்குமே பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சதே கிடையாது. ஸோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது, நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தெரியுது, ஒரு ஆர்வம் இருக்குது படம் பார்க்கணுன்னு. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, இயக்குநர்களே, ஊடகங்களே, பத்திரிகையாளர்களே, வந்திருக்கும் ரசிகர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள் நான் பயணப்பட்ட ஒரு சில காலங்களில் என் தடயம், என்னுடைய தடம் தொட்டி வந்தோம் சார். முதலாவது கிராமம் ரொம்ப ஆழத்தோட கதை சொன்னான். நானே கூட்டி பாருங்க. இன்றிடமும் மிகச்சிறந்த ஒரு பெரிய கதாசிரியர். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருமண சிக்கல்களை ரொம்ப அழகாக சொல்லிடுவோம். எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ காலத்துக்கு போல இவ்வளோ நல்ல தாட் வருது. ஏன்னா சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு படம் ஆங்கிலத்தில், கவிதையிலேயே எல்லா கதாபாத்திரங்களும் கலாரசனை உள்ள கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுமே கவிதை நயம் உள்ள கதாபாத்திரம். இதில் எல்லா கதாபாத்திரங்களும் கவிதை நயத்தோடு எழுதியவரும் சரி, இசையமைத்தவரும் சரி இணைந்து செய்திருக்கிறார்கள். கதாபாத்திரங்கள் கலை அம்சத்தோடு இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக பண்ணி. இன்னொன்று, மகேந்திரன் எங்களுக்கு எல்லாரும் முன்னோடி முன்னோடி முன்னோடின்னு சொல்லி நீங்கள் முன்னால் ஓடிக்கிட்டே எங்களை பின்னாடி தர பாருங்க. நாங்கள் முன்னோடிகள் தான், இன்னும் முன்னோடிகள் தான், இனியும் முன்னோடிகள். எனக்கு ஐ லவ் திஸ் லெனின் பாரதி, மாரி செல்வராஜ், நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்க ராமு, so many டைரக்டர்ஸ், ஒரு 10-20 பேர் சொல்கிறாங்க. அன்பிலீவபிள். யங்ஸ்டர்ஸில் அதாவது தமிழ்நாட்டில் சிறந்த படமாக வரலாம், இந்தியாவில் சிறந்த படமாக வரலாம், உலக அளவிலே போட்டியிடும் அளவுக்கு சிறந்த படங்களை கொடுத்துருக்காங்க. லெனின் பாரதியினுடைய படம் அது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதே மாதிரி மாரி செல்வராஜ், இவன் வயசில் எப்படிலாம் இவ்வளோ திங்க் பண்ணாங்க அப்படின்னு. அதாவது சினிமா எழுதலாம், அதுக்கும் பேசிக் இலக்கணங்கள் இருக்கு. அதை மீறி கற்பனை வளமும் தொழில்நுட்பமும் சமூக அக்கறையும் உள்ளே வர வேண்டும். அது மூணுமே கிரேட். திருமணம், சேரலின் திருமணம் சிலது, அதில் சில நுட்பமாக கல்யாணத்தில் எது எது தவிர்க்கப்பட வேண்டும் பிரச்சனை, உறவுகளை தீர்மானிப்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் தான் உறவுகளை தீர்மானிக்குது. கொண்டாட்டியை தீர்மானிக்கிறதே உறவுதான், பொருளாதாரம் தான். சம்பாதிக்கலாம், வீட்டில் வெளியே நினைச்சுவோம். கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாயை உடுத்திடும். கொண்டு வந்தால் தகப்பம், சீர் கொண்டு வந்தால் தமக்கு. உறவுகள் பொருளாதாரத்தின் அடிப்படை. இந்த பொருளாதார சிக்கல் தான் இந்த திருமணம். இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை நீ சொல்லியிருப்பாய் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வந்த இந்த வாழ்த்திய என்னை மகிழ்வித்த அத்தனை நண்பர்களுக்கும், அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும், அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், முதலீட்டாளர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படம் வெகுஜன மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்படம், அது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த திரைப்படத்தின் மூலமாக உளவியல் ரீதியாக சார், அதாவது ஒரு ஜீனியஸ் அப்படின்றது என்னன்னா, அந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு இதுதான் சொல்லிட்டார் பாரதிராஜா சார். அவர் சொன்னதான் பிரச்சனை, பொருளாதாரம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. பொருளாதார பிரச்சனைகள் தான் எல்லா உறவுகளோட சிக்கல்களும் உருவாகுது. அதை தவிர்க்கிறது எப்படின்றது தான் அந்த திரைப்படம். அது ரொம்ப ஆச்சரியம் சார். பிரச்சனையா நீங்கள் ஒரு ட்ரெய்லருக்குள்ளே எவ்வளோ உருவான சோத்துக்கு ஒரு சோறு அப்படி பதுக்கி பார்த்து தாய் சொல்லுவா சோறு வந்துருச்சுன்னு, அது மாதிரி அவர் இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டு இதாண்டா கதைன்னு சொல்லிட்டார். சூப்பர் சார். முக்கியமான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவேற்ற, ஏன் இந்த மேடையில் முன்னோடிகளும் இன்றைய நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்கள் இணைத்தேன் அப்படின்னா, முன்னோடிகளுக்கு மரியாதை தரும் காலகட்டம், மரியாதை தரும் உணர்வுகள், மரியாதை தரும் நிகழ்வுகள் குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம ஊர்ல
வீட்டில் கூட பெரியவங்களோட பேச்சை படிக்கிற காலகட்டம் வந்து ரொம்ப அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் நிகழ்ந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ முன்னோர்களை யார் மதிக்கிறோமோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அடுத்த தலைமுறையோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அரவணைச்சு தட்டி கொடுத்தோம்னா ரெண்டு உணர்வுகளும் சேரும் பொழுது அந்த குடும்பம், இது குடும்பத்துக்கான விஷயம். எங்கள் அப்பாவையும் நான் மதிக்கணும், என் பிள்ளையும் நான் மதிக்கணும், என் பிள்ளையோட உணர்வை நான் ரசிக்கணும், எங்கள் அப்பாவோட உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். அதுதான் இங்கே வந்து எங்களோட முன்னோடிகளை நான் கருதுறேன். இப்போ இல்லை, எப்போவுமே பாரதிராஜா சார் இல்லாமல், மகேந்திரன் சார் இல்லாமல், பாலச்சந்திர சார் இல்லாமல், பாலுமகேந்திரா சார் இல்லாமல், பீம்சிங் சார் இல்லாமல், விஆர் பந்து சார் இல்லாமல், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இல்லாமல், ரவிக்குமார் சார் இல்லாமல், பாக்கியராஜ் சார் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்கள பார்த்து அவங்களோட இடத்துல இருந்து விட்ட விழுதுகள் தான் நாங்கள் எல்லாருமே, எல்லா இயக்குநர்களும். பாரதிராஜா சார் 100 பேர் வந்திருப்பாங்க, மகேந்திரா சார் 100 பேர் வந்திருப்பாங்க. அங்கேருந்து வந்த விழுதுகள், அந்த விழுதுகள் வேர்கள் எல்லாம் பரவி கிடக்கும்போது அந்த மரத்தை பற்றி நினைக்கணும் கொஞ்சம். அந்த நிழலுக்கு ஒதுங்கணுமே, அந்த நிழல் நமக்கு எவ்வளவு ஆசுவாசப்படுத்துச்சு, அந்த நிழல் நமக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுத்துச்சு, அந்த நிழல் நம்மளை எவ்வளவு யோசிக்க வச்சு நான் கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கான காலகட்டம் தான் அதை நான் உருவாக்கினேன். அவங்கள கொண்டு வரணும்னு நினைச்சேன். இன்னொன்று, இந்த இளம் இயக்குநர்கள் 2018 நம்பிக்கை தரக்கூடிய இயக்குநர்கள் நான் ஏன் பார்த்தேன் அப்படின்னா, ஊடகம் சினிமான்றது ஒரு அற்புதமான ஊடகம். இதை நம்ம வெறும் மணி மேக்கிங்காக மட்டுமே பயன்படுத்தாம இந்த சமூகத்துக்காக கொஞ்சம் பயன்படுத்தணும். அந்த மாதிரி நான் ஆசைப்படுறாங்க சினிமா அப்படி எடுக்கணும்னு. அந்த வகையில் வந்த இயக்குநர்கள் இந்த 6 பேருமே, கனாவாகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையாகட்டும், பரியரும் பெருமாள் ஆகட்டும், டூலெட் ஆகட்டும், இல்லை அடங்கமர்வு ஆகட்டும், இல்லை இன்னொரு படம் என்னது கனா அறம், 6 பேருமே பார்த்தீங்கன்னா கதையால நின்றுருக்காங்க, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை நின்றுருக்காங்க, கதையை சொல்ற விதத்தில் நின்றுருக்காங்க. அடங்கமர்வு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எல்லாரும் பார்ப்பீங்க. ஆனால் கார்த்திக் தங்கவேல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, முதல் முறையாக ஒரு அருமையான ஹீரோயிக் பிலிம், எந்தவித குத்துப்பாட்டு கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது, ஹீரோவுக்கான வசனங்கள் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோய்க்கான பிலிம். படத்துல ஹீரோ ஜெயிச்சுட்டே இருப்பார், அடிச்சுட்டே இருப்பார். ஆனால் எந்த இடத்தையும் தான் ஹீரோன்னு சொல்லிக்க மாட்டார். அந்த மாதிரி ஹீரோயிக் பிலிம் தான் இந்த சமூகத்துக்கு தேவை. கனா பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டுட்டேன். நான் என்னன்னா, ஒரு விவசாயம் நம்மளோட பிரச்சனை. 11 பேர் விளையாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பசிக்கு உள்ள விவசாயிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு அந்த படம். எல்லாரும் நிறைய பேர் விளையாட்டை பத்தி சொன்ன படம், மகளோட விஷயத்தை பத்தி சொன்ன படம், அப்பாவோட உணர்வை பத்தி சொன்ன படம் இல்ல. அடி ஆதாரம் விவசாயம். அந்த விவசாயத்தை இந்த சமூகம் பார்க்க மறுக்குது. பரியர் பெருமாள் பார்க்கும்போது எனக்கு அதான், ஜாதின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். யாரும் எக்கடிகள் போனோம், நம்ம பிழைச்சா போதும். இன்னும் ஒரு ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, ஜாதி கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, ஜாதி பிரச்சனைகள், அதை வந்து விலகி போயிட்டான். நான் முத பாரதி கணமா பண்ணும் பொழுது நான் அதை தான் எடுத்தேன். ஜாதியை ஒழித்தால் மட்டுமே இந்த சமூகம் மறுமலர்ச்சி அடையும், மாறும். ஜாதி இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், மாற்றம் வரவே வராது. இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? ஸோ ஒவ்வொரு இயக்குனரும், லெனின் பாரதி ஆகட்டும், டூலெட் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அவர் வந்து ஒரு முதல் படத்துல ஒரு தேசிய விருது வாங்கிட்டு வந்ததுனால எனக்கு அவரை கௌரவிக்கும் தோணுச்சு. செழியனோட கட்டுரைகள் படிச்சிருக்கேன். இது தீராத காதல் அவருக்கு சினிமா மேல இருந்துகிட்டே இருக்கும். எங்க ஊரும் அவர் ஊரும் பக்கம் தான். ஆனா அந்த காதலும் அந்த அவரோட முயற்சிகளும் வேற வேற கோணங்கள் இருந்துகிட்டு, கண்டிப்பா டூலெட் வந்து இந்த பிப்ரவரி ரிலீஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு வரும். ஸோ அறம் அதே மாதிரி, அறம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராக்கெட் விடுறீங்க, ராக்கெட்டுக்கு ஒரு செலவு அது வேற. ஆனா ஒரு குளிக்கல விழுந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நம்ம ஊர்ல வசதி கிடையாது, குழந்தையை காப்பாத்துறதுக்கு. அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இங்கே ஏழைகளோட பிரச்சனையை பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. பணக்காரங்களோட பிரச்சனையை பற்றி மட்டுமே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் அறம். ஸோ இந்த மாதிரியான இந்த முன்னோடி இயக்குநர்களையும் அடுத்த தலைவர்களையும் இணைக்கும் பொழுது, இவங்களை கௌரவிக்கும் பொழுது, இல்லை இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மேடையில் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அங்கே இருக்கிற அத்தனை அசிஸ்டன்ட் கூறுவோம். இவங்கள மாதிரியே ஒரு படம் பண்ணணும், இவங்கள மாதிரியே சமூகத்துக்கான தேவைகளுக்கான படம். அதுக்கு தான் இந்த இணைப்பு. அதனால நீங்கள் எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். என்னோட இயக்குநர்லேருந்து, என்னோட மூத்த இயக்குனர் பாரதி சார்லேருந்து, மகேந்திரன் சார் வந்து நான் வந்து அவர் ஒரு வேற மாதிரி ஒரு ஆள். நான் வந்து வெயிலில் இருந்தேன்னா எனக்கு மேலே போகிற மேகம், ரொம்ப குளிராக இருந்தேன்னா நான் போத்திக்கிற போர்வை. அவரோட திரைப்படங்களை பார்த்தேன்னா நான் வந்து அப்படியே எனக்கு இன்னும் அந்த அஸ்வினி வந்து அப்படி வெளியே வந்தோம்னா மேகம் கடந்து போகிற ஷாட் இன்னும் என் மனசில் விட்டு போகவே மாட்டேங்குது. எத்தனை சினிமா எடுத்தாலும் அந்த உள்ளுக்குள்ள ஒரு பெயினோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அந்த மேகம் தர ஆறுதல் இருக்கிற கடந்து போகும்போது அந்த குளுமையான அந்த கிரே டோன்ல இருக்கக்கூடிய அந்த மேகம் சூழ்ந்து வர்ற அந்த காதல் மேகத்தோட உள்ள மாலை பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய விடியலை காமிக்கின்றது அந்த ஒரு ஷாட் தான் சார். அதே மாதிரி நான் இன்னைக்கு பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், முள்ளு முடரும் அந்த வின்ஸ்ன்ற ஒரு கதை, அந்த வின்ஸ் ஆபரேட்டர்ன்ற ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா மறுபடியும் பயன்படுத்தலையே.
முதல் முறையா ரஜினி, நான் தான் சொன்னேன், ரஜினி சாரோட ஒரு எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே இவரோட படங்கள் இருந்தான். ரஜினி சாரோட ஸ்டைல் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவரோட படங்களில் மட்டும்தான் அவர் நடிகராக வெளியே வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இயக்குநர்களுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கு. ஸோ அடுத்த சமூகம், அடுத்த தலைமுறை இதெல்லாம் பார்க்கணும். இது மூலமாக நிறைய வேணும். இப்போ என்னோட படத்தில் பணியாற்றிய, என்னோட படத்தில் பங்கேற்ற, என்னோட படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. அவங்க அத்தனை பேரோட ஒத்துழைப்புல தான் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. இதை வந்து தபிராமையா சார் ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் ஆகட்டும், சோனியா மேடம் ஆகட்டும், எல்லாரும் மிகப்பெரிய போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு எங்களோட திரைப்படம். நாங்களே சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த திரைப்படத்தில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த திரைப்படத்தை தயாரித்த என்னுடைய நண்பர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும், சேது சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னன்னா, நீங்க இல்லைன்னா இந்த திரைப்படம் கிடையாது. இத்தனை பேருக்கான வாழ்க்கை. ஒரு திரைப்படம் வெற்றி அடையும் போது ஒரு 100 குடும்பம் வாழுது. ஒரு திரைப்படம் வெற்றி அடையும் போது அதுக்கு அடுத்து ஒரு 2-3 படம் பண்ணும்போது இன்னும் ஒரு 200 குடும்பம் வாழுது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். அதனால தயாரிப்பாளர்களுக்கு நல்ல திரைப்படங்கள் எடுக்கிற வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். நீங்கள் நல்ல திரைப்படங்கள் எடுங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும். குறிப்பாக வந்து வைரமுத்து சார் வந்து தான் பாடல் எழுதாத எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பார்த்ததில்லை. இது வரைக்கும் வந்து அவர் பாடல் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் போவார். மேக்சிமம் அது கூட பார்த்ததில்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு பாடல் எழுதாத ஒரு திரைப்படத்துக்கு இந்த விழாவுக்கு வந்தது வந்து அவரோட பெருந்தன்மை. பிகாஸ் நான் வைரமுத்து சார் இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா கடந்த 25 வருஷத்துல அந்த இடைவெளியை நிரப்பித்து வேற ஆளே இல்லை. அவர் தான் போல வச்சுக்கிட்டு இருந்தார் தனி ஆளா. அந்த பாடல்களும் அந்த வரியும், அந்த தமிழ் ஆளுமை, அந்த தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் அவர் ஒரு பங்கு. எப்படி பாரதிய சாருக்கு நிறைய கற்றுக்கிட்டோமோ, மகேந்திரன் சாருக்கு நிறைய கற்றுக்கிட்டோமோ, வைரமுத்து சாருக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவ்வளவு அவர் இன்னும் அந்த அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். எனக்கு கேட்கும் போது அழுக வரும், எங்கள் அம்மா பற்றி ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்கெல்லாம் இருந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. வந்திருந்த அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.